ஹாய், வெல்கம் டு ஈவ்லின் விலாங்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். நான் ஒருபோதும் பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கருடைய கையுக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கையுக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி நான் நம்பியிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அதை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்புக்கு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லச்சையாலும் மூடவும் கடவார்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். வயது நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறிவேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றிய மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முக்கியத்துவமும் நடைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாதிருப்பீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து பவுலும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனை, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சையடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். அவ்வளோதான் மகளே. இது சங்கீதம் 71. பைபிளில் சங்கீதம் 71. இப்போ நம்ம படித்த சங்கீதம். தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஏசப்பா நம்மளுக்கு தூரமாக எப்போவும் இருந்துடக்கூடாது. அதே நேரத்தில் கடவுள் என்றைக்கும் நம்மளுக்கு சகாயராக இருக்கணும். சகாயமாக இருக்கணும், நம்ம லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். முதிர் வயதிலும் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்காமலும் போது என்னை கைவிடாமலும் இரும். அதாவது முதிர் வயதிலும் நம்ம பலன் ஒடுங்கும்போது ஏசப்பா நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதைத்தான் இதில் சொல்லியிருக்காங்க. அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். ஏசுதான் நம்மளுடைய பலத்த அடைக்கலம். அவர் இல்லாமல் நம்மளுக்கு என்ன இல்லை, யாருமே கிடையாது. பலத்த அடைக்கலம் அவர் தான். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். யார் நம்ம ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள்
வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லச்சையாலும் மூடப்பட, நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறவங்க வந்து மூடப்பட கடவர்கள். அவங்களாம் வந்து நம்ம அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு இந்த வேதத்தில் சொல்கிறாங்க. நானோ எப்பொழுதும் உம்மை நம்பிக்கையை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். இன்னும் வந்து கடவுளை நம்ம துதிக்கணும், இன்னும் பாடணும், இன்னும் மென்மேலும் வந்து நம்ம துதிக்கணும். அப்போ தான் வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து நல் வழிகளை காட்டுவார், நல்ல ஒரு நம்மளுக்கு எண்ணங்களை கொடுப்பார், நல்ல வந்து சிந்தனையாளர்களாய் நம்மளை மாற்றுவாங்க. அப்புறம் வந்து நல்ல உயர் பதவிகளில் வந்து நம்மளை கடவுள் உயர்த்துவார். இன்னும் வந்து நம்ம சிறந்து விளங்க முடியும். இன்னும் வந்து நம்மளால் கடவுளால் முடியாத ஒரு சில அற்புதங்களை வந்து கடவுள், நம்மளால் முடியாத அற்புதத்தை வந்து கடவுள் நடத்துவார் என்று வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புங்க, கடவுளை தேடுங்க. இந்த 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 வேதத்தில் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து கற்றுக்கோங்க. தினமும் என்னால் முடிஞ்ச வார்த்தைகளை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னால் முடிந்ததை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என்னோட கூட பிரயாணிங்க. ஓகே மக்களே, பாய்.